இன்னைக்கு சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது. என்ன கதைனா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 3வது லீவ் எடுக்க. எப்படி நம்ம காஸ்டியூம் பக்காவா இருக்கா? லீவுக்கு போறதுலாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். என்னன்னா நம்ம வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு பாத யாத்திரை போய்கிட்டே இருக்கணும். காலையில கூட அழகா நடந்து போயிடலாம். நைட் வரும்போது டவுசர் கிளம்பி என்னடா இது கொடுமை, வர்றோம் பஸ் வேற போகுது. சரி பஸ் போயிட்டு ஸ்லோவா நடந்து வந்தா இங்க ஒரு பஸ் ரெடியா நின்னுகிட்டு இருக்கு. நானும் குடுகுடுன்னு வந்து அடிச்சு பிடிச்சி ஏறியாச்சு. நாங்க 4 பேர் தான் அந்த கொய்த்தே வேங்க போற மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சரி வயிறு பசிக்கன்னு ஒரு ஸ்ரீலங்கா ஹோட்டலுக்குள்ள போயிட்டு உள்ள பார்த்தா நடக்கிறது ஓடுறது பறக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு புடின் அப்படின்னு பார்த்தா நாங்க வடை தான் சாப்பிட்டோம். வடைய சாப்பிட்டுட்டு நேரா வெள்ளிக்கிழமை ஜும்மானால ஜும்மா தொழுகை உள்ள வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை தொழுகையை அல்லாஹ்வோட நாட்டத்தினால சிறப்பா தொழுது முடிச்சிட்டோம். திரும்பவும் நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்தாச்சு. அங்க போய் பார்த்தா பிரியாணிங்கிற பேர்ல ஒரு சோறா கொடுத்தா. சரி அதையும் தின்னு போட்டு நேரா வெளிய வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம கூட்டாளி பொடிய ஒண்ணு மச்சான் நீ நட உனக்கு ஸ்லோ மோஷன்ல வீடியோ பண்ணி தரேன்னு சொன்னா நானும் அதுக்கு கைமாறா மச்சான் நீயும் நட வீடியோ எடுத்து தரேன்னு சொன்னா அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகி தலைகீழ போய்கிட்டு இருக்கான். அடுத்து திரும்பவும் நட பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. எங்கன்னா மாலியால இருந்து மங்காஃப் வரைக்கும் நடந்து போகணுமாமா. சரிடா அங்க போய் என்னடா செய்யணும்னு கேட்டா மண்டையில உள்ள முடிய வெட்டணும்னு சொல்றானுங்க. சரி சும்மா தானே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஓரமா ஒரு போனை வச்சுட்டு ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டு விடுறேன் பாருங்க. ஐயையோ என் மனசுக்குள்ள தீய வச்சா, ஐயையோ என் மனசுக்குள்ள நோய தச்சா. அங்க இருந்து நடந்து வந்த டென்ஷன்ல ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஒண்ணு வாங்கி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாப்பிளைய செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம முடி வெட்டுறவட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம் என்னடானா எதுக்குமே கோவப்படாம பக்கத்துல இருந்து எவ்வளவு காமெடி பண்ணாலும் ஜாலியா சிரிச்சிட்டே தான் ஹேர் கட் பண்ணாரு. முடி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது மாப்பிளைக்கு முறுக்கு வேணுமாமா. சரி அவனுக்கு கொஞ்சம் வாயில முறுக்க கொடுத்துட்டு அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கே தோணும் என்னடா லீவு கீவுன்னு சொன்னியா இங்க வந்துட்டு முடிய வெட்டுறதுக்காடா என்ன இவ்வளவு நேரம் பாக்க வச்சான்னு கேட்டா எனக்கு வேற வழி தெரியல. சரி மச்சான் பாய்ப்பு மச்சான் பாப்பும் 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 பாத்து போயிட்டு வாங்க. சரி மச்சான் பாய் மச்சான் இருக்கு மச்சான்.